வணக்கம். நம்ம பக்தி இலக்கியத்துல பெரிய புராணம் பார்த்துட்டு இருக்கோம். பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள் பத்தி தான் இருக்கு அப்படின்றத சென்ற காணொளியில பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த 63 நாயன்மார்களையும் எனக்கு பிடித்தமான ஒரு தெய்வம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணப்ப நாயனார். ஏன் அப்படின்றத நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்ணப்ப நாயனார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாகன் தத்தை அப்படின்ற ஒரு மலைவாழ் மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு குறுநில மன்னரோட குழந்தை தான் இந்த ஒரு குழந்தை. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை அந்த காட்டுப்பகுதி மலைப்பகுதியில வாழும் சூழ்நிலை இருக்கும் இல்லையா? அந்த மலைப்பகுதியில இருக்கிறவங்க ரொம்ப திடகார்த்தியமா இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரிதான் அந்த குழந்தையும் இருக்கு. கொஞ்சம் ஒரு கம்பீரமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்துல அந்த குழந்தை இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு திண்ணன் அப்படிங்கிற பெயர் வச்சாங்க. அப்ப அந்த திண்ணன் அப்படின்னா ரொம்ப சுட்டி குறும்பு அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களா, அது நல்லா விளையாடுது. அவங்க ஒரு குறுநில மன்னரோட குழந்தை அப்படின்றதுனால அடுத்த அரசாட்சிய அந்த குழந்தை தான் எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ அதனால அதுக்குரிய கலைகள் எல்லாம் கத்து கொடுக்குறாங்க. ஒரு நாட்டை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்றதுக்கு ஆன வேலைப்பாடுகளெல்லாம் அந்த குழந்தைக்காக ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வீரம் விளையாட்டு எல்லாமே சேர்ந்துதான் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கலைகள் எல்லாம் அந்த குழந்தை ரொம்ப நேர்த்தியா எல்லாத்தையுமே படிச்சுக்குது. அப்போ அந்த குழந்தை நாளடைவுல அந்த திண்ணன் குழந்தை நண்பர்களோட அழகா விளையாண்டு பெரியவராகிற ஒரு தருணம் இருக்கு. 16 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த வயதுல என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அம்மா அப்பாவுக்கு 2 பேத்துக்கு என்ன, நாகன் தத்தைக்கு வயதாக அவங்களுக்கு என்ன பண்ணுது, நம்மளோட குழந்தைக்கு இந்த முடிசூட்டு விழா பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பகுதி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற காளகஸ்தி, அதான் திருக்காளகத்தி அப்படின்ற ஒரு ஊரு. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சிறிய ஊரு தான் அந்த ஊரு. அந்த ஊருக்கு பேரு உடுப்பூர் அப்படின்ற அந்த பெயர். அப்போ அந்த குழந்தைக்கு முடிசூட்டு விழா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, விழா ஏற்பாடு பண்ணுவாங்க இல்லையா? அந்த விழா ஏற்பாடு பண்ற அந்த எப்படி சொல்றது, ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். ஒரு ஒவ்வொரு இனத்திலையும் இதெல்லாம் பண்ணணும், சடங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கும் இல்லையா? அப்ப அந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட இந்த நாகன் தத்தை இவங்க இருக்கிற அந்த பகுதியில அந்த சடங்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காட்டுல வாழற மனிதர்கள் இல்லையா? அப்ப அவங்க என்னன்னா, காட்டு பன்னிய வேட்டையாடி அதை ஜெயிச்சு பிடிக்கணும். இதுதான் அவங்களுடைய சடங்கே. அப்ப பிடிச்சாதான் அவன் வீரன் அப்படின்றத இருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரும் திருவிழாவை ஏற்பாடு பண்ணி அந்த திருவிழா கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, காட்டை நோக்கி எல்லாருமே படையெடுத்து போறாங்க. எல்லாத்துக்கு கூட யாரு யாரு போறா, இந்த திண்ணன் அவங்களோட நண்பர்கள் எல்லாம் போறாங்க. காடன் அண்ட் இப்படி சொல்றது, அவங்க அந்த 2 நண்பர்கள் அவங்க 2 பேரும் போறாங்க இவங்களோட. அப்ப எல்லாரும் அந்த காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, பன்றி கிடைக்குது. அதை துரத்திட்டு எல்லாருமே ஓடுறாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் வயசாயிருச்சு, சோர்வடைஞ்சு ஓகே, ஒரு வழியா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 3 நண்பர்களும் இந்த காட்டு பகுதியில இவங்க 3 பேர் மட்டும்தான் போறாங்க. மற்றவங்க எல்லாம் தேங்கி நின்றுட்டாங்க இல்லையா? அப்ப இந்த 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, பன்றியை ஒரு வழியா, பன்றிக்கும் சோர்வாயிடுச்சு, இவங்களுக்கும் சோர்வாயிடுச்சு. அப்போ ஒரு வீரனுக்கு அழகு என்ன அப்படின்னா, களத்துல போரிட்டு ஜெயிக்கிறது தான் வீரனுக்குரிய அழகு. அப்போ பன்றியை பாக்குறா, அது சோர்வாயிருச்சு இல்லையா? திண்ணன் பாக்குறா, பன்றி சோர்வடைஞ்சிருச்சு, இதை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வீரனா ஏத்துக்கப்பட மாட்டான். அவருக்கே மனசாட்சி உறுத்துது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நண்பர்கள்கிட்ட ஆலோசனை பெற்று என்ன பண்றாங்கன்னா, அந்த பன்றியை ஓட வைக்கிறாங்க. மறுபடியும் ஓட வச்சா அதை சும்மா துரத்தி அதுக்கு மறுபடியும் அதை களைப்படையாத மாதிரி அது தன்னை காத்துக்க ஓடணும் இல்லையா? அப்ப அது ஓடும்போது அதை துரத்திட்டு போய் அதை ஜெயிக்கணும். ஜெயிச்சா நான் வீரன் ஆயிரும் அப்படின்னு அதைய சீண்டி விட்டு அது பின்னால மறுபடியும் ஓடி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வழியா வெற்றி கொண்டாட்டத்துல அந்த பன்றிய கொண்டுறாங்க. அந்த கொண்டுட்டு அதை நீ எல்லாத்துக்கும் 3 பேருக்குமே ரொம்ப களைப்பு, ரொம்ப வெகு தூரம் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா களைப்பாயிருது. அப்ப இந்த களைப்பினோட என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த பன்றியை சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு
களைப்பு போயிடும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆலோசனையில என்ன பண்றாங்கன்னா, அவங்க இருக்கிற இடம் மலைப்பகுதி இல்லையா, அந்த இடத்துல அவங்களுக்கு சமைக்கிறதுக்கான ஒரு தேவைகள் இல்ல. அதாவது தண்ணி எல்லாம் கிடைக்காது. அப்போ அந்த தண்ணி எங்க கிடைக்கும் அப்படின்னா, வெகு தூரத்துல இருக்க அந்த சொர்ணமுகி அப்படின்ற ஒரு ஆறு இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துல அந்த ஆறு இருக்கிற இடத்துக்கு போனோம்னா நம்ம அங்க போயிட்டு இந்த உணவை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அந்த வேட்டையாடைய அந்த பன்றியை எடுத்துட்டு வேற வேற இடத்துக்கு, அதாவது அந்த சொர்ணமுகி ஆறு ஓடுற இடத்துக்கு அந்த பன்றியை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்கதான் சிவபெருமானை இந்த திண்ணன் அப்படிங்கிற அந்த வாலிப பையன் பாக்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.